Hey guys, welcome to my channel and welcome to Thursday's Tamil tutorial. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ப்ராப்பர் Thursday தமிழ் tutorial பண்ணுறோம். அண்ட் இன்னைக்கு நான் வந்துட்டு இந்த அக்டோபர் மந்த்துக்கு அப்ராப்ரியேட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு சல்ட்ரி போல்டு கிளாம் லுக் நான் பண்ணியிருக்கேன். எனக்கு டெஃபினட்டாக ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த மாதிரியான லுக்ஸ் தான் நான் கிராவிடேட் ஆகிறேன். லைக் மேட் ஓவர்லைன் போல்ட் லிப்ஸ் வித் சாஃப்ட் அண்ட் சல்ட்ரி ஷிம்மரி ஸ்மோக்கி ஐஸ். ஸோ இந்த லுக் நான் எப்படி கிரியேட் பண்ணேன் அண்ட் நான் என்னுடைய கரண்ட் ஃபேவரட் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். பேட் ஸ்கின் மோட் ஆன் அண்ட் ஐ எம் ரியலி லவ்விங் திஸ் லிப் ஆயில். இது வந்துட்டு இந்த டிப்ஸி பியூட்டியோட லிப் ஆயில், கலர் சேஞ்சிங் லிப் ஆயில். ரொம்ப ப்ரிட்டியான ஒரு பிங்க் கலர் கொடுக்குது. அண்ட் அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க, மேலே இருக்க ஆயில் ரிமூவ் பண்ணிங்கனாலும் டிண்ட் தெரியுது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்து ஸ்விஸ் பியூட்டியோட ஃப்ளாலெஸ் மாய்ஸ்சர் ப்ரைமர். இது வந்து சம்மர் டைமில் ஒரு பிரேக் கொடுத்துருந்தேன். இப்போ கொஞ்சம் வெயில் கம்மியாகி லைட்டாக ஸ்கின் ட்ரை ஆக ஆரம்பிக்குது இந்த மழை டைம் வின்டர் டைம் ட்ரான்சிஷனுக்கு. அப்போ வந்து இது நல்ல நரிஷிங்காக மாய்ஸ்சரைசிங்காக இருக்குது. ஐ அப்சல்யூட்லி லவ் திஸ் ப்ரைமர். இது ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரியும் ஒர்க் ஆகும். ஆரஞ்சு கன்சீலருக்கு என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் எலிகலோட கன்சீலர் எடுத்துக்கிறேன். இப்போது கொஞ்ச நாளாக என்னுடைய முகத்தில் வந்து டேனும் பிக்மெண்டேஷனும் கம்மியாக இருக்குன்றதுனால ஆரஞ்சு கலர் கரெக்டர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா ரெட்டிஷ் கலர் கரெக்டர் யூஸ் பண்ணிப்பேன். இதை தேவையான இடத்துல மட்டும் போட்டு என்னோட கை வச்சு பிளெண்ட் பண்ணிட்டு நேராக ஃபவுண்டேஷன் போய்ட்றேன். அஃபோர்டபுள் ஜெம் இது. லிட்ரலாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபவுண்டேஷன்ஸ். அது ஸ்பெசிஃபிக்காக என்னுடைய ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு ஃபவுண்டேஷன், லாக்மேயோட 9to5 ஃபவுண்டேஷன். லைக் ஜஸ்ட் பை இட் செல்ஃபும் நல்லாயிருக்கும். ப்ராப்பர் ஃப்ளாலெஸ் ஹெச்டி மேக்கப்புக்கும் வந்துட்டு இது சூப்பராக இருக்கும். லைட் வெயிட்டாக இருக்கும், மேட் ஃபினிஷ் கொடுக்கும், ஆயிலி ஸ்கின்னுக்கு செம்மையாக இருக்கும். நல்ல ஒரு ஷேட் மேட்சும் கூட. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபவுண்டேஷன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதை எடுத்து ஒரு டேம் பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு என்னுடைய ஃபேஸில் பிளெண்ட் பண்ணிவிட்டு கன்சீலர் போய்க்கிறேன். கன்சீலருக்கும் ஒரு ஓல்டி பட குடி மாதிரியான ஒரு கன்சீலர். இது வந்துட்டு மேபிளின் ஃபிட்மியோட கன்சீலர். ஸோ இதை என்னுடைய கண்ணு கீழே வாய் கீழே மட்டும் நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இது வந்து அந்த அளவுக்கு பிரைட்னிங் எஃபெக்ட் கொடுக்காது, பட் நல்ல ஒரு ப்ராப்பர் கன்சீலிங் அண்ட் ஷேட் வந்து கெஃபே என்னுடைய ஸ்கின் டோனுக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்துட்டு கண்ணு கீழே அண்ட் வாயை சுற்றி இருக்க ஏரியாவில் மட்டும் எக்ஸ்ட்ரா கவரேஜ்க்காக போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஜென்ரலாக அண்டர் ஏரியா பிரைட்டாக இருக்கிறது பிடிக்கும். ஸோ நான் லாரியலோட இந்த இன்ஃபாலிபிள் ஃபுல் வேர் கன்சீலர் எடுத்துக்கிறேன். இது வந்து நல்ல ஒரு லைட் ஷேட். என்னுடைய ஸ்கின் டோன்லேருந்து ஒரு 3-4 ஷேட் லைட்டாக இருக்கிற மாதிரியான கலர். ஸோ கண்ணு கீழே மட்டும் 2 டாட் போட்டுக்கிறேன். அப்புறம் அதுலேயே என்ன மீதி இருக்கோ என்னுடைய ஸ்பஞ்சை அதை என்னுடைய மூக்கு மேலேயும் நெத்தி மேலேயும் போட்டு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது நல்ல ஒரு அண்டர் டோனில் இருக்கக்கூடிய பிரைட்னிங் கன்சீலர். செம்மையாக இருக்கும், சூப்பர் லாங் லாஸ்டிங். அடுத்தது இது செட் பண்ணுறதுக்கு மேப்ளினோட ஃபிட்மி காம்பேக்ட் என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் மோஸ்ட் யூஸ்ட் காம்பேக்ட்ஸ். நிறைய நான் வாங்கியிருக்கேன், அடிக்கடி பேக்கப் வச்சுருக்கேன். ஐ மீன் அடிக்கடி பர்ச்சேஸ் பண்ணி பேக்கப் எப்பயுமே வச்சுருக்கேன். அப்படின்னா இந்த ஒரு காம்பேக்ட் தான் அது. அஃபோர்டபுள். நான் இந்த ஷேட் வந்துட்டு என்னுடைய அண்டர் ஐ பிரைட்னிங்க்கு வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை எடுத்து என்னுடைய கண்ணு கீழே அப்புறம் அந்த டீ ஜோனில் மட்டும் போட்டுக்கிறேன். அவுட்டர் பெரிமீட்டர் ஃபேஸை செட் பண்ணுறதுக்கும் ப்ரான்ஸ் பண்ணுறதுக்கும் மேக்கப் ரெவல்யூஷனோட இந்த சூப்பர் ப்ரான்சர் எடுத்துக்கிறேன். ரீசெண்ட் டைம்ஸில் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆல்சோ நான் அஃபோர்டபுள் பிக்ஸ் தான் வந்து காமிச்சிருக்கேன். ஹையன்ஸில் வந்துட்டு வேறு சில ஃபேவரட்ஸ் இருக்குது, பட் இன்றைக்கி நான் வந்து கேட்டகரைஸ் பண்ணது வந்து அஃபோர்டபுள் பிக்ஸ் மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதே எடுத்து என்னுடைய கண்ணத்தோட சைட்ஸ், நெத்தி, மூக்கோட சைட்ஸ்ன்னு போட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு ப்ளஷ்க்கு போய்க்கிறேன். ப்ளஷ்க்கு வந்து மேப்ளின் ஃபிட்மியோட ப்ளஷ். இது வந்துட்டு ஒரு மாதிரி டியூபி ப்ளஸ் மேட் ஃபினிஷ் மாதிரி கொடுக்கும். ரொம்ப பில்டபிள் கவரேஜோடு இருக்கும், நேச்சுரல் லுக் கொடுக்கும். எனக்கு பர்சனலாக இது ரொம்ப பிடிக்கும். இது ஏன் ஸ்பெசிஃபிக்காக நான் எனக்கு இங்கே காமிக்கிறேன்னா, இதை பற்றி நான் நிறைய உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணது இல்லை அப்படின்னு நினச்சேன். அதனால தான் இது ஸ்பெசிஃபிக்காக காமிக்கிறேன். இல்லைனா வேறு சில ப்ளஷஸ் இருக்குது ஃபேவரட்ஸ் அஃபோர்டபுள் சைடில், அதை காமிச்சிருப்பேன். அதே மாதிரி இன்னொரு ஹிடன் ஜெம் நான் சொல்லுவேன். இது ரெனேயோட மேக்கப் ஃபிக்ஸ் மிஸ்ட். நான் ரெகுலராக யூஸ் பண்ண எனக்கு எப்படி இது வந்து தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டுடியோ ஃபிக்ஸ் மேக்கோட ஃபிக்ஸ் மிஸ்ட் இருக்குல்ல, அதோட ஒரு ரெப்ளிகா மாதிரி இருக்குது. லைக் டியூப் மாதிரி, அஃபோர்டபுள் டியூப் மாதிரி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறுபடியும் நான் என்னுடைய அண்டர் ஐஸை மட்டும் பிரைட்டன் பண்ணிக்கிறேன். அதே மேப்ளின் ஃபிட்மி காம்பேக்ட் வச்சு. இது வந்து அந்த மேட் ஃபினிஷ் கொடுக்கும் அண்ட் ரொம்ப நேரத்துக்கு என்னுடைய அண்டர் ஐ ஏரியா பிரைட்டாக இருக்க வச்சுக்க பார்த்துக்கும். அடுத்து என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் இந்த ஐப்ரோஸ்க்கு வந்துட்டு எனக்கு இதை விட்டால் வேறு எங்கே நான் போவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ராடக்ட் இது. இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட 2-in-1 ஐலைனர், பவுடர் அண்ட் ஜெல் ப்ராடக்ட் இருக்கும். பவுடர் ப்ராடக்ட் வச்சு என்னுடைய ஐப்ரோஸ் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மிட் ஏரியா வந்துட்டு அப்படியே டார்க்கன் மட்டும் பண்ணிக்கிறேன். பெருசாக நான் எதுவும் டிஃபைன் பண்ணலை. டிஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி டிஃபைனர் ப்ரஷ் வச்சு அந்த ஃப்ரண்ட் ஏரியாவில் அவுட்லைனிங் மட்டும் நான் வந்துட்டு ப்ராப்பராக டிஃபைன்டாக போட்டு சாஃப்டாக நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது எனக்கு நேச்சுரல் லுக்கிங் ஐப்ரோஸ் வந்து கொடுக்கும். என்னுடைய ப்ரிஃபரன்ஸ்க்கு இது நேச்சுரல் லுக்கிங் ஐப்ரோஸ். ஓகே. ஸோ அடுத்தது ஜஸ்ட் ஹர்ப்ஸோட ஐஷேடோ பேலட். இது ஒரு க்ரீமியான பிக்மெண்டடான பேலட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில். அதுவும் இதில் இருக்கக்கூடிய இந்த கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெஜந்தா பிங்காக இருக்கட்டும், அந்த பிரிக் ரெட்,
டெரகோட்டா கலர், அதுக்கப்புறம் அந்த ஆலிவ் கிரீன் ஷிம்மர் ஷேட், அதுக்கப்புறம் வேற சில கோல்ட் ஷேட், இது எல்லாமே வந்துட்டு இந்த டைம் ஆஃப் த இயருக்கு லுக் கிரியேட் பண்றதுக்கு அப்ராப்ரியேட்டா இருக்க கலர் மாதிரி இருக்கு. எக்ஸெப்ட் அந்த ப்ளூ கலர். நல்ல க்ரீமியான ஒரு ஐ ஷேடோ மாதிரி இருக்கும். லைக் பவுடர் தான். ஆனா அது ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அப்படி க்ரீமியா, ஈஸியா பிளெண்ட் பண்றது மாதிரி இருக்குது. அண்ட் கலர்ஸ்லாமும் நல்லா இருக்கு. நல்ல பிக்மெண்டடா இருக்கு. ரொம்ப நேரத்துக்கு லாஸ்ட்டும் ஆகுது. ஸோ அந்த மெஜந்தாவும் ப்ரௌனியும் மிக்ஸ் பண்ணி ட்ரான்சிஷன் ஏரியால போட்டு ஒரு ஆலிவ் கிரீன் ஷிம்மர் ஷேட் எடுத்து என்னுடைய லிட்ஸ்ல நான் நல்லா பேக் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ரஷ் வச்சு எங்க எனக்கு தேவையோ அங்க வந்து அழகா டிஃபைன்டா நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பிக்மெண்ட் இன்னும் நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக என்னோட கையில இந்த ஷிம்மர் கலர் எடுத்து நான் வந்து பேக் பண்ணிக்கிறேன். எப்பயுமே கையில வந்துட்டு எனக்கு ஷிம்மர் கலர் பேக் பண்ணும்போது ரிசல்ட் வந்து நல்லா ட்ரிபிள் மடங்கு ஜாஸ்தியா வந்து தெரியும். அது எனக்கு பிடிக்கும். ஸோ அந்த வேலையை செஞ்சுக்கிறேன். அடுத்தது காஜல். காஜலுக்கு வந்து இன்னைக்கு நான் சுகரோட காஜல் வந்து பிக் பண்ணிட்டேன். உங்களுக்கு காமிக்கிறதுக்கு நிறைய காஜல் இருக்கு. ஆனா இன்னைக்கு நான் வந்துட்டு ஏன் இதை சூஸ் பண்ணேன்னா, ரீசெண்ட் டைம்ஸ்ல இதை பத்தி நான் நிறைய பேசல அப்படின்ற ஒரு ரீசனுக்காக. அதுக்கப்புறம் ஒரு பிளாக் ஐப்ரோ ப்ராடக்ட், அந்த மேட் பவுடர் இருக்குல்ல, அதை வச்சு நான் என்னுடைய பிளாக் காஜலை வந்துட்டு ஸ்மட்ச் பண்ணிக்கிறேன். அந்த 2 in 1 Swiss பியூட்டியோட ஐப்ரோ கிட்ல இருக்க மேட் பவுடர் அது. மஸ்காராவும் அதே மாதிரி தான். அஃபோர்டபுள் கேட்டகரியில் ஏகப்பட்டது இருக்கு. பட் இதை பத்தி நான் நிறைய பேசல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த ஃபே பியூட்டியோட மஸ்காரா எடுத்துக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி என்னுடைய லேஷஸ் நல்லா நான் கர்ல் பண்ணிக்கிறேன். இந்த மஸ்காரா வந்துட்டு வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 2 months ஆயிருக்கும். ஆனா இதுதான் வந்து பர்ஃபெக்டான டைம் என்னுடைய மஸ்காரா வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு. இந்த டைம் தான் நான் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா வந்து யூஸ் பண்ற ஒரு டைம். அதாவது 2 மாசம் ஓல்டா இருக்க மஸ்காரா. அது ஷெல்ஃப் லைஃப்லாம் பார்த்து தான் நீங்க யூஸ் பண்ணணும். பட் ஸ்டில் அந்த முடிய போற டைம்ல தான் வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமா இருக்கும் எல்லா மஸ்காராஸ்லயும். ஸோ ஐ எம் என்ஜாயிங் திஸ் அட் த மொமெண்ட். அடுத்தது லிப்ஸ்க்கு வந்துட்டு ரீசெண்டா நான் வாங்கின ஒரு பிக் இது. இது வந்துட்டு ஐ திங்க் மேக்கப் ரெவல்யூஷன். ஆமா, மேக்கப் ரெவல்யூஷன் ஒரு ஐலைனர், ப்ரௌன் ஐலைனர். ஸோ நான் வந்துட்டு ப்ரௌன் ஐலைனர்ஸ் என்னுடைய லிப் லைனர்ஸாக யூஸ் பண்ணுவேன். ஏன்னா கலர் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக. இது நல்ல ஒரு டீப் டார்க் போல்டு பிளாக்கிஷ் ப்ரௌன் மாதிரி. அதை வச்சு அவுட்லைன் பண்ணிட்டு அவுட்டர் கார்னர்ஸ் ஃபில் பண்ணிட்டு கொஞ்சம் ஓவர்லைன் பண்ணிட்டு ஒரு க்ரீமி மேட் லிப்ஸ்டிக் ஃப்ரம் மார்ஸ் எடுத்து நான் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். இது ரெட் கலர் போடுறேன். வேணும்னே தான் நான் இது பண்றேன். எனக்கு வந்து இந்த காம்பினேஷன் ஆஃப் ரெட் அண்ட் மெஜந்தா பிங்க் வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான வேரபிளான பிரியங்கா சோப்ரா லிப் லுக் வந்து கொடுக்குது கலர். ஸோ அந்த மாஸ்க் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் போடுறேன் ரெனேலேருந்து. நான் ப்ராடக்ட் லிங்க்ஸ்லாம் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ஷேட் ரெஃபரன்ஸோட. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்ல ஒரு ப்ளம் ரெட் மாதிரியான ஒரு கலர். ஸோ அந்த ரெட்டோட இந்த ப்ளம் கலர் மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி ஒரு ப்ளம்மிஷ் ரெட்டிஷ் மூவிஷ் பிங்க் கலர் மாதிரி ஒன்று கொடுத்தது. ஐ ரியலி லவ்ட் இட். அப்புறம் ரெனேயோட ஒரு ஃபால்சீஸ் எடுத்து நான் வந்துட்டு இன்னைக்கு லுக்குக்கு பேர் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலாக பிளான்ல இல்லை, பட் வை நாட் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால நான் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதோட லுக் இஸ் டன். இது அட் த மொமெண்ட் எனக்கு பிடிச்ச சில செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இது மாறிட்டே இருக்கும். அஃப்கோர்ஸ் நான் வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்கு விரும்புகிற ஒரு ஆள் அப்படின்றதுனால என்னுடைய ஃபேவரட்ஸும் மாறிட்டே இருக்கும். பட் அட் த மொமெண்ட் இதுதான். அண்ட் லுக் வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக் அண்ட் இந்த ஸ்டைல் ஆஃப் லுக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுடைய மேக்கப் ரொட்டீனில் அப்படின்றத எனக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு என்ன மாதிரியான டுட்டோரியல்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்றத எனக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். எனக்கு காமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்திக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Bye.